புரி ஜெகநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு சப்பன் போக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தினமுமே 56 வகையான உணவு வகைகளை அவருக்கு நைவேத்தியம் பண்ணுவது வழக்கம். ஒரு சாதாரண ஏழை பெண்மணியாக இருந்தால் கராமாபாய், அவளுடைய தினப்படி வழக்கம் என்ன அப்படின்னா, தினமும் காலையில எழுந்துப்பா, எழுந்ததுமே ஒரு கிச்சடிய சமைப்பா, சமைத்ததுமே நேரா அந்த கோவில் இருக்கக்கூடிய திக்கை பார்த்து, ஜெகநாதா இந்த கிச்சடியை நீ சாப்பிடுன்னு காமிப்பா. காமிச்சிட்டு அந்த கிச்சடியை மூடி வச்சுட்டு குளிக்க போவா. குளிச்சுட்டு வந்துட்டு புரி ஜெகநாதர் கோயிலை நோக்கி போவா. பகவானை சேவிச்சுட்டு அவளுடைய இல்லத்துல அவ ஆசையா பகவானுக்கு அப்படின்னு பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிச்சடியை சாப்பிடுவா. நீ கிச்சடியை தினமும் பண்ணி நீ யாருக்கு காட்டுறியோ அதே ஜெகநாதன் தான் நான் அப்படின்னு இந்த சிறுவன் சொல்ல, பாட்டி சொன்னாலாம், இல்லையேப்பா, என்னுடைய ஜெகநாதன் வேற மாதிரி தான் இருப்பான், அந்த ஜெகநாதன் தான் நானுன்னு சொன்னா நான் எப்படி நம்புறதுன்னு அந்த பாட்டி கேட்டதும் சிறுவன் தன்னுடைய கோலத்தை மறைத்து கொண்டு தான் எப்படி திருக்கோயிலில் இருப்பானோ அதே ஜெகநாதன் அதே தோற்றத்துல அந்த பாட்டிக்கு காட்சி கொடுத்தானாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். புரி ஜெகநாதர். இந்த புரி ஜெகநாதன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அங்க நடக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அற்புதமான ரத யாத்திரை தான். நாம எல்லாம் எப்படி அந்த புரி ஜெகநாதர் அப்படின்னாலே ரத யாத்திரைய ஞாபகம் வச்சுக்கிறோமோ, அந்த ஜெகநாதன் பெருமாள் தினமும் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கராமாபாய் கிச்சடி அப்படின்னு தனக்கு காட்டக்கூடிய அந்த நைவேத்தியத்தை அவ்வளோ ஆசையாக ஒரு பக்தையின் ஞாபகார்த்தமாக இன்றளவும் சுவைத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சுவையான வைபவத்தை பத்தி தான் நாம இந்த பகுதியில பேசி தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே புரி ஜெகநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு சப்பன் போக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தினமுமே 56 வகையான உணவு வகைகளை அவருக்கு நைவேத்தியம் பண்ணுவது வழக்கம். அந்த இடத்துல புரி ஜெகநாதர் தன்னுடைய சகோதரனான பலராமன், சகோதரியான சுபத்ரா தேவியோடு தினமும் திருக்காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லோருமே அந்த இடத்துல அந்த குட்டி கண்ணன் ரூபத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறத தான் நாம எல்லாருமே நம்புறோம். ஒரு குழந்தைக்கு பசிக்குமே அப்படிங்கிறதுக்காக வேளா வேளைக்கு எப்படி தாய் தனது உணவை கொடுத்துட்டே இருப்பாளோ அப்படித்தான் அங்க பகவானுக்கும் அந்த மகா பிரசாதங்கள் நைவேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அவர்கள் அங்கே சமைக்கும் கூடிய அந்த உணவு வகைகள்ல கொஞ்சம் கூட அதிக அளவு உப்போ இல்ல காரமோ இல்லாம ரொம்ப ரொம்ப பார்த்து அந்த நைவேத்திய பிரசாதங்களை பகவானுக்கு இன்றளவும் சமர்ப்பிக்கிறார்கள். இதுல இந்த பகவானுக்கு ரொம்ப பிடித்த உணவு எது அப்படின்னா கராமாபாய் கிச்சடி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது என்னது கராமாபாய் கிச்சடி அப்படின்னா, ஜெகநாதனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உரிய பக்தையாக, அதாவது தன்னையே உயிரா கருதிய ஒரு பக்தையாக இருந்தால் கராமாபாய் அப்படிங்கிற ஒரு வயதான மூதாட்டி. அந்த கராமாபாய்க்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெகநாதர் மட்டும்தான். ஒரு சாதாரண ஏழை பெண்மணியாக இருந்தால் கராமாபாய், அவளுடைய தினப்படி வழக்கம் என்ன அப்படின்னா, தினமும் காலையில எழுந்துப்பா, எழுந்ததுமே ஒரு கிச்சடிய சமைப்பா, சமைத்ததுமே நேரா அந்த கோவில் இருக்கக்கூடிய திக்கை பார்த்து, ஜெகநாதா இந்த கிச்சடியை நீ சாப்பிடுன்னு காமிப்பா. காமிச்சிட்டு அந்த கிச்சடியை மூடி வச்சுட்டு குளிக்க போவா. குளிச்சுட்டு வந்துட்டு புரி ஜெகநாதர் கோயிலை நோக்கி போவா. பகவானை சேவிச்சுட்டு அவளுடைய இல்லத்துல அவ ஆசையா பகவானுக்கு அப்படின்னு பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிச்சடியை சாப்பிடுவா. இததான் அவ தன்னுடைய வழக்கமாகவே கொண்டிருந்தாள். அந்த கராமாபாய்க்கு உற்றாரோ உறவினரோ யாருமே கிடையாது. அவளுடைய ஒரே உற்ற உறவினராக இருந்தவர் யார் அப்படின்னா
புரி ஜெகநாதர் மட்டும்தான். என்ன ஆனாலும் சரி, தினமும் காலையில் எழுந்து கிச்சடி சமைப்பது, சமைத்துவிட்டு அதை பகவானுக்கு ஆத்மார்த்தமாக நிவேதனம் செய்வது, அதே மாதிரி நாள் ஒன்றும் தவறாமல், வேளை ஒன்றும் தவறாமல் புரி ஜெகநாதரை போய் சேவிக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே தான் தன்னுடைய வாழ்க்கையின் கொள்கையாகவும் வாழ்க்கையாகவுமே கொண்டிருந்தாள் கராமா பாய். தினமும் இதே மாதிரிதான் அவ பண்ணிட்டே இருந்தா. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவள் அதே மாதிரி காத்தால எழுந்துக்கிறா, கிச்சடியை பண்றா, பண்ணிட்டு அந்த கோயில் கோபுரம் இருக்கிற பக்கம் தன்னுடைய இல்லத்திலிருந்தே ஜெகநாதா கிச்சடியை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ மூடி வைக்கும் பொழுது அவளுடைய வீட்டு கதவை யாரோ தட்டக்கூடிய சத்தம் அவளுக்கு கேட்டது. பல வருட காலமாக கராமாபாயின் வீட்டின் கதவை யாருமே தட்டியதில்லை. இவ தன்னுடைய வீட்டின் கதவை திறந்து கொண்டு வெளியே போவதுதான் பழக்கமே தவிர அவளுடைய வீட்டின் கதவை தட்டி கொண்டு யாருமே கராமாபாயின் இல்லத்திற்குள் நுழைந்ததே கிடையாது. ஏன்னா அவளுக்குன்னு உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. சரி, திடீர்னு ஏதோ யாரோ கதவை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி இவ திறந்து பார்க்கும் பொழுது ஒரு சிறுவன் அங்கே நின்று கொண்டிருந்தானாம். பாட்டி பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, கிச்சடியை கொடு பாட்டி அப்படின்னு கேட்டானா வந்த சிறுவன். நீ இவளுக்கு ரொம்ப வியப்பா போச்சு. யாரப்பா நீ, எங்கே இருந்து வந்த, திடீர்னு வர கிச்சடியை குடுன்னு கேட்கிறேன்னு யார் அப்படின்னு சொன்னதும் அந்த சிறுவன் ஜெகநாதன் அப்படின்னு சொன்னானா. ஓ, உன் பெயரும் ஜெகநாதன் தானா அப்படின்னு கேட்டாளாம் பாட்டி. ஆமா ஆமா, அது என்ன என் பெயரும் ஜெகநாதன், என் பெயர் ஜெகநாதன் தான் அப்படின்ட்டு அந்த சிறுவன் சொன்னானா. சொன்ன உடனே கிச்சடி கொடு பாட்டி, பசிக்கிறது அப்படின்னு கேட்டானா அந்த சிறுவன். உடனே அந்த பாட்டி சொன்னாலாம், நீ யாருன்னு எனக்கு முன்ன பின்ன தெரியாதுப்பா, இப்படி தெரியாதவங்களோட இல்லத்துலலாம் போய் நீ ஏதோ சாப்பிட்ற அப்படின்னா உங்க அம்மா அப்பாலாம் உன்னை கோபித்துக் கொள்வார்கள் இல்லையா, அதனால நீ போயிட்டு உங்க அம்மா அப்பாவெல்லாம் சேர்த்து அழைச்சிட்டு வா, நான் உனக்கு கிச்சடி கொடுக்குறேன்னு அந்த பாட்டி சொல்ல அந்த சிறுவன் சொன்னாலாம், நான் எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சுதான் பாட்டி வந்திருக்கேன், நீ முதல்ல கிச்சடியை கொடு அப்படின்னு கேட்டானா. பாட்டி, எனக்கு நீ யாருன்னே தெரியலையேப்பா அப்படின்னதும், நான் தான் பாட்டி உன்னுடைய ஜெகநாதன், நீ கிச்சடியை தினமும் பண்ணி பண்ணி நீ யாருக்கு காட்டுறியோ அதே ஜெகநாதன் தான் நான் அப்படின்னு இந்த சிறுவன் சொல்ல பாட்டி சொன்னாலாம், இல்லையேப்பா, என்னுடைய ஜெகநாதன் வேற மாதிரி தான் இருப்பான், அந்த ஜெகநாதன் தான் நானுன்னு சொன்னா நான் எப்படி நம்புறதுன்னு அந்த பாட்டி கேட்டதும் சிறுவன் தன்னுடைய கோலத்தை மறைத்து கொண்டு தான் எப்படி திருக்கோயிலில் இருப்பானோ அதே ஜெகநாதன் அதே தோற்றத்துல அந்த பாட்டிக்கு காட்சி கொடுத்தானா. இப்ப நம்பறியா பாட்டி, நான் தான் அந்த ஜெகநாதன்னு, எனக்கு கிச்சடியை கொடு அப்படின்னு அந்த குழந்தை கேட்க சரின்னு பாட்டி கிச்சடியை கொடுத்தாளாம். நாம புரி ஜெகநாதருக்கு பார்த்தோம்னா அந்த கோவில்ல அந்த பிம்பத்துக்கு, அந்த பெருமாளுடைய திருவுருவத்துக்கு அந்த 2 கைகள் கால்கள் எதுவுமே இருக்காது. அது ஒரு பக்தியின் வெளிப்பாடாக வந்த ஒரு திருவுருவம். அதனால அந்த ரூபத்திலேயே பகவான் வந்ததுனால, பாட்டி நான் எப்படி இருக்கேன்னு பார்த்த இல்லையா, நீ எனக்கு ஊட்டி விடு பாட்டின்னு அந்த குழந்தை கேட்க சரின்னு கராமாபாய் ரொம்ப சந்தோஷமா தான் செய்த அந்த கிச்சடியை அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டாளாம். உடனேயே ரொம்ப சந்தோஷம் பாட்டி, வா, உன்னுடைய கிச்சடி சாப்பிட்டாதான் என் மனசே நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி நான் நாளைக்கும் வருவேன், இதே நேரத்துல நீ எனக்கு கிச்சடி பண்ணி தயாரா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவன் ஓடிவிட்டான். சந்தோஷமா போயிடுத்து கராமாபாய்க்கு. தான் எந்த ஜெகநாதனுக்காக இந்த கிச்சடியை படைக்கிறோமோ அதே ஜெகநாதன் வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷமா இருந்தது. ஆனா அந்த சந்தோஷத்தை அவ யார்கிட்டயும் பகிர்ந்துக்கல. தினமும் அதே மாதிரி காலையில எழுந்துக்கிறா, கிச்சடியை பண்ணி வைக்கிறா, பண்ணி வச்சு மூடிட்டு குளிக்க போறா. இந்த ரொட்டீன் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அடுத்த நாள் திரும்பவும் ஜெகநாதன் வந்தார். அதாவது சிறுவனின் கோலத்துல பெருமாள் வந்தார். வந்ததுமே பாட்டி கிட்ட, பாட்டி பாட்டி சீக்கிரம் கிச்சடி ஆயிடுதா கொடு அப்படின்னு கேட்டான் அந்த சிறுவன். உடனேயே பாட்டி சொன்னா, இருப்பா, கிச்சடிலாம் ஆயாச்சு, நான் ஒரு 5 நிமிஷம் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நான் குளிச்சுட்டு வந்து உனக்கு நான் அந்த கிச்சடியை கொடுக்குறேன்னு சொன்ன பொழுது அந்த ஜெகநாதன், அந்த சிறுவன் சொன்னானா, எதற்கு பாட்டி நீ வழக்கத்தெல்லாம் மாத்தற, பல வருட காலமாக நீ முதல்ல கிச்சடி பண்ணுவ, எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் தானே நீ குளிக்க போவ, இன்னைக்கு எதற்காக நீ வழக்கத்தை மாத்துற, நீ எப்படி பண்ணுவியோ அதே மாதிரி எனக்கு பண்ணு, எனக்கு அதுவே திருப்தி தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாட்டி ஊட்ட ஊட்ட சந்தோஷமாக சாப்பிட்டானாம். மறுநாளும் இதே மாதிரி வேறு ஒரு லீலையை நடத்தினான் ஜெகநாதன். என்ன அப்படின்னாக்க,
ஜெகநாதன் வந்து விட்டார் சிறுவனின் கோலத்துல. அப்போ பாட்டி கிச்சடியை சமைத்து கொண்டே இருக்கிறாள். பாவம் குதிக்கிறானா ஜெகநாதன். பாட்டி நேரம் ஆயிடுத்து, என்னென்ன குடு 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 குடுன்னு கத்த. பாட்டி சொன்னாலாம், இருப்பா, இப்பதான் நான் அடுப்புலேருந்து இறக்குறேன், இவ்வளவு சுட சுட உனக்கு கொடுக்க கூடாதுப்பா, கொடுத்தா உனக்கு அது தப்பாயிடுமேன்னு சொன்ன பொழுது, இல்லையே நீ தினமும் என்ன பண்ற, எடுக்கிற, பண்ணி வைக்கிற, பண்ணி வச்சதுமே எனக்கு காட்டுற இல்லையா, எனக்கு அதுவே பழகி போயிடுத்து, அதனால நீ சூடாகவே கொடு என்று அந்த சிறுவன் கேட்க, அதே மாதிரி அந்த பாட்டி ஊட்டி விட்டு கொண்டிருந்தாள். இந்த வைபவம் இப்படியேதான் போச்சா, இல்ல வேறு என்னென்ன லீலைகள்லாம் அந்த ஜெகநாதன் கராமாபாயிடம் செய்தான் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பகுதியில நாம பேசி தெரிஞ்சுப்போம். மீண்டும் இந்த ஜெகநாதரின் வைபவம் தொடர்ந்து அடுத்த பகுதியிலும் தொடரும். நாம் ஜெகநாதரின் திருவருளோடு அடுத்த பகுதியிலும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.